ஃபோட்டோஸ் ஓ எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணல, இந்த இதயம் துடிக்கிறது நூலிடையில்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன், அந்த லிரிக் மாதிரி தான் நான் இப்போ இருக்கு. என்னோட இதயம் அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், ஆனால் என்ன சொல்கிறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆல்சோ என்னோட தமிழ் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, பட் நான் தமிழில் தான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ்லேயே ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காந்தி கிருஷ்ணா சார் என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த ஜான்வி கேரக்டரை பண்ணியிருக்க முடியாது. அந்த ஜான்வி கேரக்டர் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்னை ரொம்ப இவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மட்டும் அப்படி அமையலைன்னா மேபி நான் இப்போவும் கேரளாவில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. சின்ன வயசுலே நிறைய சாங்ஸ் கேட்பேன், தமிழ் சாங்ஸ் கேட்பேன். ஆனால் மியூசிக் டைரக்டர்னு சொன்ன அவங்களோட வேலை என்னது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில்லை. இங்கே வந்து நம்ம படத்துக்கு ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்கிற டைமில் நான் அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே அவங்களோடது தான். ஸோ அது எனக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. அத்தனை நாள் நம்ம தெரியாமல், அவங்க மூஞ்சி தெரியாமலே நான் அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சுது ரொம்ப பெரிய பெரிய பிளஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ், அவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ப்ரொடியூசர்ஸ்னு கூப்பிட்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு அழகாக பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். வைரமுத்து சார், இதெல்லாமே ரொம்ப பிளஸ்ட் மூமெண்ட்ல ஆஸ் அ டெபியூட்டண்டா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நின்று இவங்க முன்னாடி நின்று பேச முடியறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட கூட நடித்த ராணா, கிருத்திக், அமிதா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சம்பத் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட லைஃப்பில் ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி, ஓவர்வெல்ம்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து படம் பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் மேபி அந்த 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க கூடாதோ, இல்லைன்னா இதுக்கப்புறம் அந்த கரெக்ட் பண்ணணும் அந்த ஒரு நினைப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து 24th படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அடுத்தபடியாக எஸ், அதாவது இவருக்கு நிகர் இவர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இன்னும் நம்ம டைரக்டர் சார் எப்படி ஒவ்வொரு ஆக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நபர் அஃப்கோர்ஸ் செல்லமையில் நம்மளோட விஷால் சார். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டால் அண்ட் ஹேண்ட்ஸமாக ஒரு ஸ்மார்ட்டாக வந்துட்டு இருக்காரு ராணவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ஸோ எஸ், இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் கதை இன் நாயகன் ராணவ் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். வரும்போது ரோட்டில் வரும்போது நிறையா இந்த பூசணிக்கெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி, ஏன்னா அமாவாசை நல்ல. ஸோ ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த பூசணிக்கெல்லாம் எனக்கு தான் உடச்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம், இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் டைரக்டர் காந்தி கிருஷ்ண சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு அண்ட் ட்ரீம் வாய்ஸில் குகன் சார் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாரு அண்ட் வைரமுத் சார். இவங்க முன்னாடிலாம் வந்து யாருக்கு கிடைக்கும்னு தெரில. ஐ எம் ஸோ பிளஸ்ட் டு பி இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஒரு ஹீரோவாக இப்படி லான்ச் ஆகிறதுக்கு. அண்டு என்ன மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத வர ஒரு பையனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நினைக்கிறேன். நாங்களாம் வந்து எங்களை மாதிரி ஒரு பசங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படிலாம் எனக்கு தெரில. நான் வந்து தமிழ் சினிமா மக்கள் அவங்கள நம்பி நான் வந்திருக்கேன் நான். ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து காந்தி சார் வந்து என்னை பயங்கரமாக நம்பி எனக்கு கொடுத்துருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோடய லைஃப் டைமில் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு விஷயம் சார். அண்டு ஜிவி சாரோட மியூசிக்கு எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்குது. ஒரு 3 சாங்ஸு அண்டு
காந்தி சார் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது இந்த படத்தில் வந்து இன்ட்ரோ பண்ணும் போதே வந்து ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, காமெடி வேணுமா காமெடி இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷனல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு ஹோல்சம் பேக்கேஜாக எனக்கு கொடுத்துருக்காரு. அண்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போது வந்து இன்னொன்று படப்படப்படன்னு தான் இருக்குது. பேசும்போதே பரத் சார் அப்புறம் வசந்தபாலன் சார் அவங்க நடுவில் உட்காந்துட்டு இருந்தேன் நான். இவங்களாம் வந்து நம்ம திரையில் வந்து பயங்கரமாக நான் ரசித்து பார்த்துருக்கேன் நான். அவங்க பக்கத்தில் இப்படி சேர் போட்டு இப்படி உட்காரும் போது வேறு மாதிரி ஒரு மூமெண்ட் எனக்கு. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கேன் நான். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால வந்து நிறைய வேர்ட்ஸ் வராமல் அப்படியே என்னை ஸ்டாப் பண்ணுது. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் தேங்க்யூ ஸோ மச். ஒரு மாதிரி பயங்கரமாக போய் சேர்த்துட்ருக்கீங்க நீங்கள். இந்த படத்தையும் சரி இந்த சாங்ஸும் சரி நிறையா பாசிட்டிவாக ரிவ்யூஸ்லாம் எழுதிட்டுருக்கீங்க நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. அண்டு சார் படப்படன்னு வருது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். ரியோ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்திருக்கு. அண்ட் என்னது தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். ஓ மை காட், திஸ் இஸ் வாட் ஹி இஸ். நீங்கள் பிக் பாஸ்லையும் பார்த்துருப்பீங்க, அதே ராணவ் தான், எந்த மாற்றமும் இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படின்னு. அண்ட் எஸ் ராணவ், we've got a small surprise for you. ஸோ இது நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கே அது தெரிஞ்ச ஒரு விஷயம். அதாவது எத்தனையோ ஃபேன்ஸ் நம்ம நமக்காக வருவாங்க, நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுமா, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஷீ இஸ் பின் அ ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர். அண்ட் பிக் பாஸில் அவரை பார்த்துட்டு அவரை பற்றி என்கிட்ட இப்போ வெளியில் ஒரு சில விஷயங்கள் when she was talking about ராணவ் she started crying. அதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சக்ஸஸ் ராணவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த டீச்சர் இங்கே தான் இருக்காங்க. வி ரிக்வெஸ்ட் மேம் டு ஸ்டாண்ட் ப்ளீஸ். எஸ் ராணவ், அவங்க வந்து உங்களோட மிகப்பெரிய ஃபேன் இட் சீம்ஸ். ஸோ இன்னைக்கு அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நான் ராணவுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்னாங்க. ஏன் மேம் அப்படின்னு தெரியலம்மான்னு சொல்லிட்டு and she started crying. நான் சொன்னேன் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு. இல்லைம்மா அந்த புள்ளைய ரொம்ப பண்ணிட்டாங்கம்மா, பிக் பாஸ் வீட்டில் பண்ணாங்க பாருங்க அப்படின்ட்டு. அடுத்த செகண்ட் என்ன சொன்னாங்கன்னா என்ன தாக்கினாலும் தெரியல, வெளியில் வேற ஒரு ரிவ்யூஸ் போட்டாங்க பாருங்கம்மா. நாங்கள் அப்படியே டாப்பிக்கை மாற்றி பேசிட்டோம். பட் ஐ திங்க் இட்ஸ் அ ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஐ திங்க் அவங்களால இங்கே வர முடியுமான்னு தெரியல, பட் இட்ஸ் ஓகே. ஹாப்பியாக ராணவ், இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன பேசணும்னு தெரியல, நீங்கள் பேச வேண்டாம். ஐ திங்க் உங்கள் படம் இனிமேல் பேசும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ந்து கண்டிப்பாக வரும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ராணவ். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நம்ம பேசிட்டோம். இன்னைக்கு எத்தனையோ ஹீரோஸ் அவர் கொண்டு வந்திருந்தாலும் ஐ திங்க் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரம் பரத் டு எவ்ரிபடி இஸ் ஹியர் இஸ் பிகாஸ் ஐ திங்க் அந்த த ஹார்ட் சச் அ பியோர் சோல், ரொம்ப அழகான ஒரு அன்பு அவர் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அதனால மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் அவருக்காக வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் அப்பான் த கேப்டன், த டிரெக்டர் காந்தி கிருஷ்ணா சார். ப்ளீஸ் ஜாயின் அஸ். அண்ட் சார் நீங்கள் ஒரு சில வார்த்தைகள்ல சார், ஏன்னா இது உங்களோட படம், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இதில் நிறைய பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. படமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை வந்து நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னை நம்பி வந்து ஒரு நியூ ஃபேஸை வச்சு படம் எடுக்கிறதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து வைரமுத்து சார் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் புதுமையாக வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டிருக்கேன். அது மெனக்கெட்டுறதுக்கு காரணம் சுஜாதா சார் மாதிரி ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்ச் பண்ணிட்டே இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ வாட்ச் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பேன், இளமையாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார்.
அவர் ஆக்சுவலி அவருடைய கடைசி காலத்தில் வரைக்கும் வந்து அவருடைய ரைட்டிங் வந்து ரொம்ப இளமையாக இருந்ததுக்கு ரீசன் வந்து அவருடைய பார்க்குற விதங்கள். அந்த விதம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இந்த நேரத்தில் தொட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. நான் எல்லாருமே வந்து 24 ஹவர்ஸும் வந்து ஃபோனு ஐபேடு இதிலவே போட்டுக்க வந்து விரல போட்டு தேய்ச்சிட்டு இருக்கேன்னா, அப்படி இருக்கும்போது வந்து லைஃப்ன்றதே வந்து மொத்தமே மாறி போச்சு. இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுன்றதே இல்லாமல் போயிடுச்சு. மொட்டை மாடி இது மாடியில் இருக்கிறவங்க வந்து கீழே இந்த செல்ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான இந்த ஒரு லைஃப் மாறணும், மறுபடியும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு நியூ ஃபேஸாக வந்து 4 பேரை வச்சு இது பண்ணி வச்சுருந்தா கூட வந்து ஃபஸ்ட்டு ஷாட்லவே வந்து உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அவங்க வந்து நியூ ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்த ஷாட்டில் இருந்தால் எல்லாம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க மாதிரி கன்ஃபார்மாக தெரியும். அது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது வந்து ராணவ், அதாவது ரோஸ்மின், நம்ம கிருத்திக், அமிதா, எல்லாரும் இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த எடிட் அமேசிங் ஒர்க். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. என் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி.